குட் முதிகே மார்னிங். என் பேரு உமா ஐயர். இன்னைக்கு நான் பரிவர்த்தன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராமுக்கு உங்க எல்லோரையும் வரவேற்கிறேன். இந்த பரிவர்த்தன்ன்றது என்ன? நமக்குள்ள நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு. நம்ம அந்த ட்ரீம்ஸ் நமக்கு கிடைக்குமா? அந்த ட்ரீம்ஸ் நம்மால பார்க்கிறோம், பட் அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அது என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ட்ரீம்ஸ். ஒருத்தவங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒருத்தவங்களுக்கு அப்படி ட்ரீம்ஸ் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி கார் கிடைக்கணும் அப்படின்னு, ஒரு நல்ல பெரிய வீடு ஹவுஸ் அப்படின்ற ஒரு ட்ரீம் ஒருத்தவங்களுக்கு இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இருக்கும் ஒரு ஃபாரின் டூர்ஸ் போகணுன்ற ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். சில பேருக்கு அப்படி இருக்கும் ரெகக்னேஷன், அவங்களுக்கு ஒரு 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 பேர், ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்கா அதுல ஒரு ட்ரீம்ஸ், அந்த மாதிரி ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு அவங்களோட குழந்தைங்களை ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல போட்டு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அப்படி ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சேரிட்டி, ஒரு நல்ல நமக்கு நல்ல ஃபினான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய ஸ்கூலோ ஒரு பெரிய ஆசிரம் அந்த மாதிரி ஒன்று கட்டி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி, அது ஒரு பெரிய ஒரு ட்ரீம், அது எல்லாருக்குமே உண்டானது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம்ஸ் ஒருத்தவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் கிடைக்கலை அப்படிங்கும்போது எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம வாழக்கூடிய ஒரு நிர்பந்தத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ட்ரீம்ஸ் நம்ம எப்ப அச்சீவ் பண்ண முடியும், எதுல இருந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு அகைன் டிபெண்டன்சி பிளான் அப்படின்றது என்னன்றத பார்க்கலாம். நம்ம என்னோட என்ன அப்படின்னு சொன்ன ஒரு 18-20 வயசு வரைக்கும் படிப்பு முடிச்சுட்டு ஒரு 40 வருஷம் 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் வேலைக்கு போயிட்டு, ஸோ அப்போ நம்ம எத்தனை வருஷங்கள் நமக்கு வேலைக்கு போனோமோ அதுக்கு உண்டான வருமானங்கள் நமக்கு கிடைக்கும். 60 வயசுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு அந்த வருமானம் கிடைக்காம போயிடும். ஸோ இது நமக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கிடைக்கிறது அது ஆக்டிவ் இன்கம். நமக்கு ஒன்ஸ் வீட்டில் இருக்கும் அப்படிங்கும் பொழுது நமக்கு வருமானம் கிடைக்காது, அது பேசிவ் இன்கம்ன்றது கிடைக்காது. ஸோ யாரா இருக்கட்டும், பெரிய டாக்டர்ஸா இருக்கட்டும், சிஏஆ இருக்கட்டும், லாயர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு எத்தனை காலம் அவங்க வேலை பண்றாங்களோ அத்தனை தான் அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்ப பேசிவ் இன்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ், இன்னைக்கு அவங்களோட ஒரு காப்பி சேல் ஆச்சுன்னா அவங்களுக்கு அதுல இருந்து சட்டன் அமௌண்ட் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க பேசிவ் இன்கம். இன்னைக்கு இருக்கிற இதுல நம்மளால ஒரு சிங்கரோ ஒரு ரைட்டர்ஸோ ஆக முடியாது. அப்படிங்கும்பொழுது நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கு. இதுல பரிவர்த்தன் அப்படின்றதுல சமீர் மோதி அப்படின்றவர் சொல்றார், சோச் பத்லோ குத்கோ பத்லோ துனியா பத்லோ அப்படின்னு சொன்ன சோச், நீங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்று, நீங்க மாறிக்கிட்ட தன்னாலேயே உலகம் மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோகன் அவர்கிட்ட இருக்கு. ஓகே, அவரோட இந்த இதுல ஆசாதி பிளான் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஆசாதி பிளான்றது என்ன அப்படின்னு சொன்னாங்க, 2 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இந்த பிசினஸ், டைரக்ட் செல்லிங் பிசினஸ் 2 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள பண்ணினோம் அப்படின்னு சொன்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு நம்மளால பண்ண முடியும். பண்ணினோமா பண்ணாம இருக்கோமா இருந்தாலும் நமக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும், இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அது பேசிவ் இன்கம். ஓகே, இப்படி இருக்கும் பொழுது ஆரம்பத்துல நமக்கு டைம் நிறைய கொடுக்கணுமா இருக்கும், இன்கம் கம்மியா வரும். கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா அதே நமக்கு டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை,
நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் அன்லிமிட்டெட் இன்கம் வந்துகிட்டே இருக்கும் நம்ம லைஃப் லாங் வரைக்கும். ஸோ திஸ் இஸ் passive income. ஓகே, இதுல நமக்கு வந்து எஃபர்ட்ஸ் ஜாஸ்தி போட வேண்டாம். இப்போ நமக்கு கிடைக்கும் நம்மளோட ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்றது என்ன? ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதோ, நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் நமக்கு கிடைக்கும்ன்றதோ நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ்ல தான் பாசிபிள். டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படிங்கறது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரெடிஷனல் பிஸ்னஸை பத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏதோ ஒரு கடையில் போயிட்டு வாங்கிட்டு இருக்கோம், ஒரு ரீட்டைலர்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஒரு ஹோல்சேலர்லேருந்து வாங்குறாங்க, ஹோல்சேலர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் நம்ம போய் வாங்குறோம் 100 rupeesக்கு, அது ரீட்டைலருக்கு கிடைக்கிறது 75 rupees. ரீட்டைலர் மேனுஃபேக்சரர் ஹோல்சேலர்லேருந்து வாங்குறாங்க, ஹோல்சேலருக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது 60 rupeesக்கு. ஹோல்சேலர் வாங்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கிறது 45 rupeesக்கு. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கும்போது அவருக்கு 45 rupees, மேனுஃபேக்சரோட காஸ்ட் வந்து 30 rupees தான் ஆகுது. ஸோ இங்க கண்டிப்பா நம்ம யோசிக்கக்கூடிய சமயம் என்ன அப்படின்னு சொன்ன 30 rupeesக்கு உண்டான ப்ராடக்ட் நம்ம கைக்கு வரும்பொழுது 100 rupees ஆயிடுது. இது அப்படி பார்க்கும்போது நமக்கு மிடில் மேன் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மிடில் உள்ள மணியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சேனல் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி crores of rupees செலவழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைசா எல்லாம் எங்கேருந்து போயிட்டு இருக்கு? நம்ம கிட்ட இருந்து தான் போயிட்டு இருக்கு. மிடில் மேன்ஸ் யூஸ் பண்றாங்க நம்மளோட பைசா, அட்வர்டைஸ்மெண்ட் சேனல் யூஸ் பண்றாங்க நம்மளோட பைசா. ஸோ நம்ம ராப்பகலா கஷ்டப்பட்டு வெயில் மழை அப்படின்னு பார்க்காம கஷ்டப்பட்டு கடைசியில யாரோ ஒருத்தவங்க வந்து அனுபவிக்கிறதுக்காக வேண்டி நம்மளோட ஒரு எசென்சியல் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கும் பொழுது நம்ம யாரோ சம்பாதிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு இடம். ஓகே, இப்போ இதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணலாம்? இது கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்ன ப்ராடக்ட் நீங்க ரீட்டைலர்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம், எங்க கிட்ட இருந்து டைரக்டா வாங்கினீங்க அப்படின்னா 30 rupeesக்கு உண்டான ப்ராடக்ட் உங்களுக்கு 30 rupeesக்கு கிடைக்கும். மிடில் உள்ள பைசா சம்பாதிக்கிறவங்க அவ்வளவு பேரோட பைசாவும் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் டைரக்ட் செல்லிங் பிசினஸ். ஓகே, ஸோ இதுல இன்னும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். டைரக்ட் செல்லிங் பிசினஸ் பண்றதுக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. லோ ரிஸ்க் சொல்றாங்க, ரிஸ்க் கூட கிடையாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லை, அதனால நோ ரிஸ்க். அன்லிமிட்டெட் இன்கம். உங்களுக்கு எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை பணம் இதுல இருந்து சம்பாதிக்கலாம். இது வந்து ஒரு ஃபேமிலி பிசினஸ். ஃபேமிலியில யாரு வேணாலும் பண்ணலாம். ஃபேமிலி பிசினஸ், டிரான்ஸ்பரபிள் பிசினஸ். இன்னொன்னு என்னன்னா, நீங்க கொஞ்சம் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களால முடியல, ஏதோ ஒரு ரீசன் உங்களால இந்த பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியலன்னு உங்களுக்கு யாருக்கு வேணுமோ இந்த பிசினஸ் நீங்க ஷேர் பண்ணி சேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கலாம். டிரான்ஸ்பரபிள். நோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ரெக்வயர்டு. மீன்ஸ் நீங்க உங்களுக்கு இந்த இதுல எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம், எந்த விதமான ஒரு எஜுகேஷன் எதிர்பார்க்கறது கிடையாது. பாசிவ் இன்கம் சொன்ன மாதிரி இதுல வந்து 2 to 5 வருஷம் வரைக்கும் நீங்க நல்ல ஒரு டெடிகேட்டடா ஒர்க் பண்ணீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி உங்களுக்கு பாசிவ் இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பார்ட் டைம் பிசினஸ். நீங்க அவசியம்னா ஃபுல் டைம் எடுத்து பண்ணலாம், இல்லையானா பார்ட் டைம் பண்ணலாம். அப்படி எடுத்து இந்த பிசினஸ் பண்ணலாம். அடுத்தது, இந்த பிசினஸ் நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது மதிப்பிற்குரிய மிஸ்டர் சமீர் மோடி. எஸ், மிஸ்டர் சமீர் மோடிஜி ஸ்டார்ட் பண்ணினார் 1996 இந்தியால ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. அவரோட இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன 1933
அவரோட கிராண்ட்ஃபாதர் மிஸ்டர் ராய் பகதூர் குஜர்மால் மோதிஜி ஸ்டார்ட் பண்ணினார். ஒன்லி 400 rupees இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சுகர் ஃபேக்டரி. இஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர். அவர் 27 இண்டஸ்ட்ரீஸ் கொலாபரேட் பண்ணியிருக்கார். அவருக்கு 1968 அவருக்கு பத்மபூஷன் அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ 1933 1972 வரைக்கும் அவர் வந்து 27 இண்டஸ்ட்ரீஸ் கொலாபரேட் பண்ணியிருக்கார். அவருக்கு அப்புறமா அவரோட சன் மிஸ்டர் கே மோதி அவர் இந்த இண்டஸ்ட்ரீஸை மேலே கொண்டு வந்து 90 கண்ட்ரீஸ்ல அவர் இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்கார். இன்னைக்கு 63,000 crores உண்டான கம்பெனிஸ் மோதி என்டர்பிரைசஸ் இருந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மோதி என்டர்பிரைசஸ். இதுல வந்து 28,000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கம்பெனில ப்ராடக்ட பத்தி பேசணும் அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து 10 கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹோம் கேர், personal care, cosmetics, agriculture care, baby care, skin care, auto care, jewelry and health care and food and beverage. அப்படின்னு சொல்லிட்டு more than 500 products இருந்துட்டு இருக்கு. இன்னும் every month new products அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சமீர் மோதி ஆசாதி பிளான் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல என்ன அப்படின்னு சொன்ன ஒரு 7 பிளான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்ன 62% பே அவுட். அவங்க வந்து சமீர் மோதி வந்து மோதி கேர் கம்பெனி நமக்கு 62% பே அவுட் கொடுக்கறாங்க. அக்யூமுலேட்டிவ் இன்கம் நமக்கு ஒவ்வொரு மாசமும் நம்ம பிசினஸ் பண்ணும்போது நம்மளோட பாயிண்ட் அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. டைட்டில் ஒன்ஸ் நமக்கு ஒரு டைட்டில் கிடைச்சது அப்படின்னா அந்த டைட்டில் வந்து நமக்கு லைஃப் லாங் டைட்டில். அதுல இருந்து நம்ம வெளியில வரமாட்டோம், பின்னாடி வரமாட்டோம். இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ப்ராடக்ட் இஸ் இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட் வித் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி. ஓகே, இது எல்லாத்துக்கும் அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் ட்ரைனிங் சிஸ்டம். எஸ், சக்சஸ் பிரின்சிபல் பை மோதி கேர். அவங்களோட ட்ரைனிங் சிஸ்டம் இஸ் வெரி ஸ்ட்ராங் ட்ரைனிங் சிஸ்டம் அவங்ககிட்ட இருக்கு. ஓகே, இதுல என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சேவிங்ஸ் ஆன் கன்சம்ஷன் அப் டு 20%. நம்ம பார்ப்போம் ஒரு ப்ராடக்ட் நம்ம போய் வாங்கும் பொழுது நமக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிறது. ரீட்டைல் ப்ராஃபிட் நமக்கு அந்த ப்ராடக்ட் நமக்கு விருப்பம் இருந்தால் நம்ம ரீட்டைல் பண்ணலாம். அதுல வந்து 20% நமக்கு கிடைக்கிறது. அக்யூமுலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் 7 to 22%. ஸ்டார்டிங்ல நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம 7%ல இருப்போம். இந்த ஒவ்வொரு ஸ்லாப் சேஞ்ச் ஆயிட்டு போகும்பொழுது ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் போனஸ் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 7, 10, 13, 16, 19, 22 அந்த மாதிரி நம்ம 22% வரைக்கும் நம்ம ரீச் ஆன அப்புறம் நம்ம கம்பெனியோட டைரக்டர் ஆயிடும். அப்புறம் 22% வந்த அப்புறம் நம்ம கம்பெனி டைரக்டர். அதுல வந்து நமக்கு 22% கிடைக்கும். பிளஸ் 14% மோதி கேர் பூல்ல இருந்து கம்பெனி கொடுக்குறாங்க. நீங்க டைரக்டர் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லீடர்ஷிப் ப்ரொடக்டிவிட்டி போனஸ் இஸ் 15%. கம்பெனி லீட் அகைன் மோதி கேர் பூல்ல இருந்து 15% நமக்காக வேண்டி எடுத்து தனியா வச்சிருக்காங்க. அதுல இருந்து நமக்கு கீழே ஒரு டைரக்டர் வந்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு ஃபாரின் ட்ரிப் கிடைக்கிறது, அவுட்டோர் டிராவல் ஃபண்ட் கிடைக்கிறது. அது வந்து 3% கிடைக்கிறது. நெக்ஸ்ட் கார் ஃபண்ட் 5% கிடைக்கிறது. தென் ஹோம் ஃபண்ட் நமக்கு ஒரு ட்ரீம்ஸ் கண்டிப்பா இருக்கு, ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னுட்டு அதுக்கு வந்து மோதி கேர்லேருந்து கிடைச்சிட்டு இருக்கு. 5% நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 8 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் மோதி கேர் நமக்கு கொடுக்குறாங்க. நான் சொன்னாப்புல ஒரு ரீட்டைல் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்ன ஒரு 100 rupees ப்ராடக்ட்
நம்ம எம்ஆர்பி 120 ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து 100 rupees கிடைக்கும் பொழுது நம்ம வெளியில விற்கும் பொழுது 120 விற்கிறோம். அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து அதுல 20 rupees நமக்கு ப்ராஃபிட், ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் அப்புறமா ஒரு பெரிய அழகான ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வந்து லாயல்டி ப்ரோக்ராம். இது லாயல்டி ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்ன, எவ்ரி மந்த் 15th 1 to 15th மீன்ஸ் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதிக்குள்ள மினிமம் 2500 இருந்து 5000 வரைக்கும் அவங்க ஸ்லாப் வச்சிருக்காங்க. 2500, 3000, 4000, 5000 வரைக்கும் நமக்கு எவ்வளவு வேணாலும், எந்த அமௌண்ட்டுக்கு வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க 2500க்கு பண்ணீங்கன்னா கன்சிக்யூட்டிவ்லி 6 months நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க. 7th month உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் வரும். அந்த கூப்பன் சேம் அந்த 2500க்கு உண்டான ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். அது தட் இஸ் ஆன் அவர் சாய்ஸ். நம்ம சாய்ஸ் பிரகாரம் நம்ம அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அந்த 7th month நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணாம 12 months வரைக்கும், நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணினோம்னா 13th month அகைன் நமக்கு கம்பெனி 2500க்கு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. தென் ஒன் மோர் கூப்பன் கொடுக்குறாங்க. தட் இஸ் 2500. அது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கேப் விடாம ஒரு வருஷம் ஃபுல்லா பண்ணினதுக்காக வேண்டி 3வது கூப்பன் 2500 கொடுக்குறாங்க சேம் டைம். அப்போ நமக்கு 3 times நமக்கு 2500க்கு நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கிறது. தட் மீன்ஸ் 7500க்கு நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு இடம். நம்ம எவ்வளோ காலங்களா நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கோம், எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் ப்ராடக்ட் வாங்கியிருப்போம், எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் பேஸ்ட் வாங்கியிருப்போம், எவ்வளோ சோப் வாங்கியிருப்போம், எவ்வளோ எண்ணெய்கள் எல்லாம் வாங்கியிருப்போம், எவ்வளோ எல்லாமே வாங்கியிருப்போம். பட் இன்னி வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்து நமக்கு நல்ல ஒரு குட் ப்ராடக்ட் கொடுத்து அதுக்கு கேரண்டியோட, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டியோட கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு அது கண்டிப்பா இது வந்து மோதிக்கு அவங்களால தான் முடியும். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து பிசினஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளோட ட்ரீம்ஸ் நம்ம வந்து இது பண்ணி நம்ம ஒரு கோல் செட் பண்ணி நம்மளால என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும்னுட்டு இந்த பிசினஸ்ல இறங்கி பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து நமக்கு வேணுங்கிறத இதுல அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 5 minutes என்னோட பர்சனல் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 2 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு டீச்சரா இருக்கேன். நான் பார்ட் டைம்ல பண்ணிட்டு இருக்கேன். சொல்லி என்னோட எய்ம் பிசினஸ் பண்ணணும்ன்ற மோட்டிவ் இல்லை. பட் நான் என்ன ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தது. சரி, இனிமேல் நம்ம ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இந்த ப்ராடக்டே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் எவ்வளோ ப்ராடக்ட் மாசம் வாங்கிட்டு இருக்கணும், எனக்கு NEFT வந்துட்டு இருந்தது பேங்க்ல. இப்போ எனக்கு ஒரு தாட் கிடைச்சது, சரி நம்மளே வாங்குறோம், நம்மளே யூஸ் பண்றோம், இது நல்ல ஒரு ப்ராடக்ட், நம்மள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ நம்ம ஏன் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஷேர் பண்ணி இது வந்து ஒரு சின்ன ஒரு பிசினஸா ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன். நான் கமிட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மோதிக்கே இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் நம்மளால வந்து இது பண்ண முடியும். எவ்வளவோ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இதுல வந்து இது பண்ணி சக்சஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து நம்மளோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு லைஃப்ல இருந்து நம்ம வந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எய்ம் பண்ணிட்டு நான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ரெக்கக்னைசேஷன், நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு ரெக்கக்னைசேஷன், நான் அவங்களுக்கு அம்மா, இவங்களுக்கு ஒய்ஃப், இவங்களோட பொண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதுக்கு எனக்குன்னு ஒரு ஒரு இது வேணும், ரெக்கக்னைசேஷன் வேணும் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. அந்த ட்ரீம் வேற. அப்புறம் வீட்டுல வந்து இவ்வளவு வருஷம் நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம், ஏதாவது ஒண்ணு நம்மளால வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கணும் வீட்டுக்கு, பிள்ளைக்கு, ஹஸ்பண்டுக்கு அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை இன்னைக்கும். அதனால நாளைக்கு நமக்கு போனா கூட நம்ம வீட்டுக்கு உங்களுக்கு என்ன வச்சுட்டு போனோம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. ஸோ அதனால நான் இந்த பிசினஸ் வந்து கமிட்டடா பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த 2 வருஷத்துல நான் என்ன எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க செல்ஃப் கான்பிடன்ஸ். எஸ், நான் ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கேன். எனக்கு என்னால முடியும், என்னால பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. நான் யார் என்னோட அப்ளைன் கிட்ட இருந்து எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ அவங்கள்ட்ட போயிட்டு நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். தே ஆர் ஆல் இயர்னிங் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் நிறைய earn பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு இது இல்லை, நம்மளும் பண்ணணும், நம்மளால பண்ண முடியும் அப்படின்னுட்டு ஒரு இது பண்ணிட்டு ஆரம்பிச்சேன். இந்த பிசினஸ் 2 வருஷம் ஆயிடுச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
பேங்க்ல வந்துட்டு இருக்கு போனஸ். எவ்ரி மந்த் 9th போனஸ் வந்துட்டு இருக்கு. இன்னும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொரோனா இந்த இதுல வந்து எவ்வளோ நிறைய பேர் வந்து இன்னும் சம்பளம் கிடைக்கல, மார்ச் மாசம் சம்பளம் கிடைக்கல, ஏப்ரல் மாசம் சேலரி கிடைக்கல, அப்புறம் ஃபர்தர் அவங்களோட சர்வீஸ் வந்து ஃபிக்ஸ் கண்டினியூ பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கும்பொழுது எங்களோட மோதி கேர் கம்பெனி கண்டிப்பா என்னோட சமீர் சார் அவர் வந்து இன்னுமே எங்களுக்கு நிறுத்தி வைக்காதக்கு 9ஆம் தேதி கரெக்டா எங்களோட அக்யூமுலேட் போனஸ் வந்து பேங்க்ல NEFT த்ரூ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி இந்த வருஷம் ஃபாரின் ட்ரிப் கிடையாதுன்னு அதுக்கு உண்டான பைசாவும் போனஸோட சேர்த்து 9th அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, அனுப்பிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரி சமீர் சாரோட ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னா, இந்துஸ்தான்ல இந்தியால எவ்வளவு பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழ வைக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரே மிஷன். ஸோ அந்த மிஷன் அவங்களுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களும் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம லாஸ்டா நம்ம ஒன்னு பண்ண வேண்டியது என்ன இந்த பிசினஸ்க்காக வேண்டி அப்படின்னு சொன்ன, ஒன்லி நம்ம ஷாப் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நம்ம பண்ணல. இந்த கடையில இருந்து எந்த கடையில இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோமோ அந்த கடையில இருந்து இந்த கடைக்கு வாங்கி ஷாப் சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற ட்ரீம்ஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டு நல்ல ஒரு லைஃப் செட் பண்ணிட்டு நம்ம வாழலாம். நல்ல ஒரு நம்மளும் வாழலாம், மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்து எல்லாரையும் வாழ வைக்கணும். ஸோ இதோட இன்னையோட செஷன் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடது டெமோ செஷன் வரும். எல்லாரும் பாருங்க. எதுவும் குவரிஸ் இருந்தது அப்படின்னு சொன்ன கால் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.